Hello parents, welcome back. So recent videosல சில parents தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எஸ்கேஜி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது யூகேஜி அண்ட் கிளாஸ் 1 கிட்ஸ்க்கான தமிழ் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் 1ஆக இருக்கட்டும் எஸ்கேஜியாக இருக்கட்டும் ஸோ இந்த கிட்ஸுக்கு கிளாஸில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது எப்படி ஈஸியாக கிட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்ம பார்க்க போகிறது யூகேஜி அண்ட் கிளாஸ் 1க்கான தமிழ் சாம்பிள் கொஷின் பேப்பர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன மாதிரி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பாருங்கள். படத்தை பார்த்து முதல் எழுத்தை வட்டம் விடுங்க. ஸோ இங்கே கிட்ஸுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிக்சரை பார்த்து என்ன அப்படின்னு கிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கான ஸ்டார்டிங் லெட்டரை முதல் எழுத்தை சர்க்கிள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பிக்சரில் இருக்கிறது என்னது இ அப்படிங்கிறதுக்கு எந்த இ வரும் அப்படின்னு கிட்ஸு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை சர்க்கிள் பண்ணணும். ஸோ இப்போ இ அப்படிங்கிறதுக்கு சின்ன இ வருமா இல்லை பெரிய இ வருமா? பெரிய இ. ஸோ பெரிய ஈயை கிட்ஸு சர்க்கிள் பண்ணணும். ஸோ இங்கே நெக்ஸ்ட் இது என்னது? ஓடம். ஓடமோட ஸ்டார்டிங் லெட்டர் என்னது? ஓ. அப்போ இங்கே ஓ எங்கே இருக்குது அப்படின்னு கரெக்டாக கிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை சர்க்கிள் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் என்ன அப்படின்னு பாருங்க. விடுபட்ட எழுத்தை நிரப்புக. ஸோ கிட்ஸுக்கு உயிரெழுத்து வந்து ஆலேருந்து அவ் வரைக்கும் கரெக்டாக ஆர்டரில் தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இங்கே பாருங்க அக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும்? ஆ. ஸோ அப்போ அதை கரெக்டான லெட்டர் ஆ அப்படின்னு இங்கே கிட்ஸு ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஈக்கு அப்புறம் என்ன வரும்? ஈ. உ ஊ. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஏ. இங்கே என்ன வரும்? ஐ. ஓ ஓ. ஓக்கு அப்புறம் ஆவ் அக். ஸோ இந்த மாதிரி உயிரெழுத்த கிட்ஸுக்கு ஆர்டரில் உயிரெழுத்து ஆலேருந்து அக்கு வரைக்கும் எழுத சொல்லி கேட்டாலும் சரி, இல்லைனா விடுபட்ட எழுத்தா கேட்டாலும் சரி, கிட்ஸுக்கு ஆர்டரில் ரைட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் என்ன அப்படின்னு பாருங்க. மெய்யெழுத்தை எழுதுக. ஸோ கொடுத்துருக்க மெய்யெழுத்தை கிட்ஸுக்கு பார்த்து ரைட் பண்ண தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ இக் அப்படின்னா முதல்ல இங்கே ஒரு ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் ஒரு ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்டாண்டிங் லைன் எடுத்து இங்கே வளைச்சி இங்கே கொண்டு சேர்க்கணும். மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இக் புள்ளி வைக்காம விட்டுட்டாங்கன்னா உயிர் மெய் எழுத்தாயிரும். மெய்யெழுத்துக்கு மேலே புள்ளி இருக்கும். ஸோ புள்ளி வச்சு கிட்ஸு மெய்யெழுத்து எழுதணும். நெக்ஸ்ட் இங்கு ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், திருப்பி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இங்கே ஒரு கர்வ் போட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், மேலே ஒரு புள்ளி இங்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க மெய்யெழுத்தை பார்த்து எழுதுறதுக்கு கிட்ஸுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அடுத்த ப்ராக்டிஸ் கொஷின் என்னன்னு பார்க்கலாமா? படத்தை பார்த்து சரியான முதல் எழுத்தை பொறுத்துக. ஸோ ஒரு பக்கம் படம் கொடுத்துருப்பாங்க, அந்த படத்தை பார்த்து அதுக்கான முதல் எழுத்து என்ன அப்படின்னு கிட்ஸு தெரிஞ்சு அதை எங்கே இருக்குன்னு பார்த்து லைன் ட்ரா பண்ணி மேட்ச் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இது என்ன பிக்சர்? ஆலமரம். ஆலமரம்க்கு எந்த ஆ வருது? சின்ன ஆவா இல்லை ஆவா சொல்லி பார்க்கணும் கிட்ஸ். ஆலமரம். ஆலமரம் அது எந்த சவுண்டு கேட்குது? நெடில் சவுண்ட், பெரிய சவுண்ட். அப்போ ஆலை கனெக்ட் பண்ணணும். ஆ. நெக்ஸ்ட் இது என்னது? உரல். ஊ. அப்போ ஊ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இது இலை. ஈ. அன்னம். அன்னத்தோட ஸ்டார்டிங் லெட்டர் சவுண்ட் என்ன கேட்குது? அ. ஸோ அப்போ ஆவை மேட்ச் பண்ணணும். அடுத்த ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்க. பொருத்தமில்லாத படத்தை கிராஸ் போட்டு குறியீடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறதுல என்ன இருக்கு பிக்சர் அப்படின்னு பார்த்து, அதாவது ஆட் ஒன்னை ஃபைண்ட் பண்ணி அதை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இது என்னது? ஊஞ்சல். இது ஊசி. இது இலை. ஸோ ஊஞ்சல். ஊஞ்சலோட ஸ்டார்டிங் லெட்டர் என்னது? ஊ. ஊசியோட ஸ்டார்டிங் லெட்டர் ஊ. இலையோட ஸ்டார்டிங் லெட்டர் என்னது? இ. அப்போ இதில் இப்போ வித்தியாசமாக இருக்கிறது ஆட் ஒன் எது? இந்த இலை இ. அப்போ இலைய சர்க்கிள் பண்ணணும். இப்போ இந்த கொஷினில் கிராஸ் பண்ண சொல்லியிருக்கனால கிட்ஸு கிராஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஈட்டி. ஈட்டியோட முதல் எழுத்து என்ன? இ. இது ஆமை. ஆமையோட முதல் எழுத்து ஆ. இது என்ன பிக்சரு? ஆலமரம். ஆலமரத்தோட முதல் எழுத்து என்ன? ஆ. ஸோ இப்போ இதில் வித்தியாசமாக இருக்கிற ஆட் ஒன் எது? ஈட்டி. அப்போ ஈட்டியை கிராஸ் பண்ணணும். அடுத்த பயிற்சி கொஷின் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? படம் பார்த்து மெய்யெழுத்தை வட்டமிடுக. ஸோ கொடுத்துருக்க படத்தை பார்த்து அதில் இருக்கிற மெய்யெழுத்தை மட்டும் வட்டமிட சொல்லியிருக்காங்க. இது என்ன பிக்சர்? லட்டு. கீழே என்ன பேர் கொடுத்துருக்காங்க? ல இட்டு. லட்டுன்னு கரெக்டான வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண கிட்ஸுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க? மெய்யெழுத்தை மட்டும் பார்த்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஸோ மெய்யெழுத்து அப்படின்னா என்ன? புள்ளி வச்ச எழுத்து தான் மெய்யெழுத்து. ஸோ இப்போ இதில் மெய்யெழுத்து எது? லட்டுல இட்டு புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்து. நெக்ஸ்ட் இது என்னது? மரம். கீழே என்ன பேர் கொடுத்துருக்காங்க? மரம்னு கரெக்டான நேம் இருக்கா? இருக்கு. ஸோ இப்போ இதில் மெய்யெழுத்து என்ன? புள்ளி வச்செழுத்து. புள்ளி வச்செழுத்து எது? இம். இது பந்து. ஸோ பந்தில் எது புள்ளி வச்ச எழுத்து? இந்து இருக்கு, அது மெய்யெழுத்து.
நுங்கு, இங்கு புள்ளி வரும். நோ இங்கு நுங்கு. ஸோ புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து மெய்யெழுத்தை வட்டமிட சொல்லியிருக்காங்க, இல்லை கலர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னா கிட்ஸுக்கு புள்ளி எந்த எழுத்து மேலே இருக்கோ அந்த எழுத்து மெய்யெழுத்து, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட் பயிற்சி கொஷின் பாருங்க. படம் பார்த்து பெயர்களை கூறவும். ஸோ இது வந்து ஓரல் கொஷின். கொடுத்துருக்க படத்தை பார்த்து அதுக்கான பேரை வந்து ஓரலாக கிட்ஸு வாய்மொழியாக சொல்லணும். நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் பிக்சர் இது என்னது, ஆப்பிள். நெக்ஸ்ட் எலுமிச்சை பழம், பட்டம், தேன், சீப்பு, வாய். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க பிக்சரை பார்த்து அதுக்கான தமிழ் பெயர்களை வாய் வழியாக கிட்ஸு சொல்லணும், ஓரல் டெஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் தமிழ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சப்ஜெக்டில் என்ன மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். See you in next video.